இன்னைக்கு சோஹன் ஹல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு இந்த மாதிரி மோல்டு எடுத்துக்கலாம். அது இல்லைன்னா பேப்பர் கப்பில் கூட செஞ்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கப் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கப்லெலாம் நெய் தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மோல்டுலேயும் நெய் தடவிக்கணும் எல்லாத்துலேயுமே. முந்திரி பருப்பு வந்து பாதியாக கட் பண்ணி எல்லாத்துலேயும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் பிஸ்தா கொஞ்சம் எடுத்திருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சதை அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் கப்லேயும் இந்த மாதிரி சேர்த்துடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்திருக்கேன். மூணு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கலாம், பால் பவுடர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்துடணும். மைதா பால் பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி கலந்து விடணும். 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுட்டு அதில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகின உடனே 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் நெய்யும் வந்து நல்லா கலந்து விடணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டே தான் இது செய்யணும். சர்க்கரை கரைஞ்ச பிறகு நெய் தனியாக பிரிஞ்சிரும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பண்ணும், இல்லைன்னா சர்க்கரை ரொம்ப கருகி போன மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி நெய்யும் சர்க்கரையும் தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி எல்லாம் கரைஞ்ச பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த பவுடரை வந்து அதில் சேர்த்துடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே தான் நம்ம இது பண்ணணும். அடுப்பை ஆனில் வச்சுட்டே பண்ணக்கூடாது, ஃபாஸ்ட்டாக பண்ணணும். கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா இது சீக்கிரம் வந்து கட்டி ஆயிரும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல வந்து அந்த மிக்ஸ் எல்லாத்தையும் ஊற்றணும். ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு ஒரு ஸ்பூனாக எடுத்து அதில் ஊற்றலாம். ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஏன்னா இது சீக்கிரம் இறுகிரும். எல்லாத்துலேயும் ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டினோம்னா எல்லாம் ஒரே லெவலாக ஆயிரும். பேப்பர் கப்லேயும் ஒரு இதில் ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஆனோடனே கட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்து கவுத்துனோம்னா இந்த மாதிரி தனித்தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தனியாக பேப்பர் கப்பில் ஊற்றி வச்சதையும் இந்த மாதிரி பிரித்த உடனே தனியாக வந்துடும். நம்ம இதில் செய்கிறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது, ஏன்னா இது மெழுகு இருக்கிறதுனால அதில் செய்ய வேண்டாம். நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் கூட ஊற்றி செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து லாக்டோக்கிங் சாக்லேட் டேஸ்ட் இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.